இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தலாம் அல்லது நம்முடைய இருதயத்தை குத்தலாம், தைக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தவிர நான் வேறொரு வார்த்தை உங்களுக்கு கொண்டு வரவில்லை. தேவன் முதலாவது இந்த வார்த்தையை குறித்து என்னோடு பேசி என்னை சரிப்படுத்துவதற்காகத்தான், உங்களை சரிப்படுத்துவதற்காக என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்களை சரிப்படுத்துவார். ஆனால் இந்த வார்த்தைகள் முதலாவது என்னை சரிப்படுத்தும்படியால் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியை தேவன் எப்படி பார்த்தார் அல்லது பூமி எப்படி தேவனுக்கு முன்பாக இருந்தது அல்லது இப்பொழுதும் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இது உலகம் உருவாக்கப்பட்ட நாளில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. தேவன் நோவாவின் நாட்களிலே இதை பார்த்து இதை நோவாவுக்கு சொல்லி எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. எப்பா, பூமி எப்படி இருக்குதுன்னா எனக்கு முன்பாக சீர்கெட்டிருக்கிறது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அது இந்நாளில் நம்முடைய கண்கள் காணும்படியாய் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நோவாவின் நாட்களிலே நான் இல்லை, நோவாவின் நாட்களில் நான் பிறக்கவில்லை எப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். நோவாவின் நாட்களில் எப்படிப்பட்ட கொடுமை நடந்ததோ அத்தனை கொடுமைகளும் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கொலை வெறிகள் ஒரு பக்கம், காதல் என்ற வலையிலே வாலிபர்கள் சிக்கி தவிக்கிறது மறுபக்கம், இன்னும் எங்கு பார்த்தாலும் விபத்துக்களும், எங்கு பார்த்தாலும் கொள்ளைகளும் கொலை முயற்சிகளும் நடந்து கொண்டு பெற்றோர்களை இழிவாய் பேசி பெற்றோர்களை இழிவாய் பார்க்கிற ஒரு கூட்ட ஜனம் இன்றைக்கு எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லும் போது எனக்கு தெரியும் சும்மா இருமா, எனக்கு தெரியும் சும்மா இருப்பா, எனக்கு தெரியாதா என்று பேசுகிற, இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற கூட்டங்கள் இன்றைக்கு அநேக ஜனங்களாக அநேகர்களாக இருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை, ஏறக்குறைய ஒரு 3 வயது இருக்கும், அவ்வளவுதான், தகப்பனை எதிர்த்து பேசுகிறதையும் தாயை அடிக்கிறதையும் என் 2 கண்களால் பார்த்து இருக்கிறேன். தாயை சொல்லுகிறார், நீ செத்து போயிரு. அம்மா பார்த்து சொல்ற, செத்துரு. நாம சொல்லலாம், பிரதர் அவனு சின்ன பையன் பிரதர், அவனுக்கு என்ன தெரியும் பிரதர், அவனுக்கு என்ன தெரியும். தெரியாத வார்த்தை எப்படி பேசுவது? சொல்றேன், நான் கேட்டேன் அவங்க கிட்ட, என்கிட்ட 1 வாரம் அந்த பையனை விடுங்க, 1 வாரம் அந்த பையனை விடுங்க, எல்கேஜியோ யூகேஜி படிக்கிற 1 வாரம் அந்த பையனை விடுங்க, கிறிஸ்துவ குடும்பம் 1 வாரம் விடுங்க. ஏன் அதை சொல்ற? கொடுமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. கொடுமை கொடுமை கொடுமை, பார்க்கிற இடங்களிலே கொடுமை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் கொடுமை, கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவி கொடுமை, மனைவிக்கு கீழ்ப்படியாத கணவர்கள் கொடுமை, எங்கு பார்த்தாலும் கொடுமை. புருஷன் உயிரோடு இருக்கும் போதே மனைவி கணவன் இறந்து விட்டான் என்று டெத் சர்டிபிகேட் வாங்குகிற கொடுமை இன்றைக்கு பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா? இவர் நிறைய டிவி பார்க்கிறார், உண்மையா என் வீட்டில் டிவி இல்லை, அப்ப வேற எங்க பாக்குறீங்க? வரதே நியூஸ் தான். எங்கு பார்த்தாலும் கொடுமை, கொடுமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் நோவாவை தேடினது போல இன்றைக்கு இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையில அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை என்னை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். நோவா எழுந்து, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, ஜனங்கள் கொடுமையினால் நிறைந்திருக்கிறார்கள். நீ ஆகினும் உன் பிள்ளைகளாகினும் பாதுகாக்கப்படணுமே. நோவாவை போல தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமா? நோவாவின் மனைவி கேட்கலங்க,
நோவாவின் பிள்ளைகள் கேட்கல, நோவாவுக்கு தேவ சத்தம் கேட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உன்னுடைய செவியிலே தொனிக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு நோவாவை போல பேழையை கட்டுவது யார்? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பேழையை கட்டுவது யார்? எனக்கு என்ன விருதல் வந்துச்சு, நான் என் குடும்பம் என்ற பேழையை கட்டினா போதும், என் குடும்பம் என்ற பேழை கட்டினா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து சுயநலமா இருக்க வேண்டாம். இன்றிலிருந்து நம்முடைய முழங்கால்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற முழங்கால்களாக மாறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக சொல்றேங்க, அநேகருக்காக கண்ணீர் வடிக்கும். அழிந்து போகிறார்கள் ஆத்துமாக்கள், கண்ணீர் வடிக்க. பல கிலோ கணக்கில் இன்னைக்கு கஞ்சா நம்ம ஜோலார்பேட்டில் பறிமுதல் செய்யப்படுகிறது. பல கிலோ கணக்கில். சமீபத்தில் கூட ஒரு ட்ரெயினை பிடிச்சாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது. யோசித்து பார்க்கிறேன், எத்தனை அளவுக்கு நம்முடைய சந்ததிகள் கெட்டு போச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் உன்னை என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, இல்ல ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த தேசம் எப்படி அழியுதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே என்று உன்னால் என்னால் சொல்ல முடியாது. உன்னால் என்னால் சொல்ல முடியாது. நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம பிள்ளை அழிஞ்சு போனால் நான் கண்ணீர் வடிக்கிறோமே, நம்ம பிள்ளை அழிஞ்சு போனால் கதறோமே, நம்ம பிள்ளை அழிஞ்சு போனால் அதுக்கு புத்தி சொல்றோமே. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க உங்களை அர்ப்பணிங்க. காலையில் நான் சபையை ஆலயத்தை திறந்து உள்ள வர கர்த்தர் சொல்றார், பா தேசம் கொடுமை நான் நிறைந்திருக்கிறதப்பா, அழிந்து கொண்டு இருக்கிறது. தேசத்துக்காக சோமனத்துக்கு நீயாகினோம் உன் ஜனங்களை ஏற்படுத்து. இன்னைக்கு ஜெபம் பண்றோம் தான். எப்படி ஜெபம் பண்றோம்? எப்படி ஜெபம் பண்றோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு என்னுடைய கூக்குரல் எட்டினதா என்று அறியாமல் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் சித்தத்தின்படி நீ இதுவரைக்கும் கேட்கல, என் சித்தத்தின்படி கேட்கல. ஆனா நாம சொல்ற ஜெபம் பிரதர், ஜெபம் பிரதர். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இந்த அழிந்து போகிற என் கிராம மக்கள் உன் சித்தத்தின்படி அழிந்து போகிற இந்த ஜெயமாலா நகரின் வாழ்கிற பிள்ளைகள் மனமாறுவார்களாக கேட்டோமா? ஆண்டவர் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? வாசிக்கலாமா? யோபு 25:4 சொல்லுது. யோபு புஸ்தகத்துல 25:4 சொல்லுகிறது, ஸ்திரீ இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? இன்னைக்கு தேவன் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படிங்க சுத்தமா இருப்பான்? எப்படிங்க அவன் நீதிமானா இருப்பான்? எப்படி இயேசுவின் ரத்தம் நம்ம மேல விழுந்ததுனால, அல்லது இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்ததுனால தானே இன்னைக்கு நீதிமான்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் சந்ததி நீதிமானின் சந்ததி தானே? அப்படியானால் நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் தள்ள மாட்டார். அல்லேலூயா. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார். இந்த உலகத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒன்று என்ன தெரியுங்களா? நீ எவ்வளோ ஆஸ்தி கொண்டு வந்திருக்கிற, அல்லது நீ எவ்வளோ சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிற, இல்லை நீ எவ்வளோ கர்த்தருக்கு தசம்பாகம் கொடுக்குற, அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உண்மையை நான் சொல்லட்டும். குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை. ஆனால் தன் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படவில்லை. தன் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படவில்லை. நிர்பந்தப்படுத்துகிறார்கள், நிர்பந்தப்படுத்துகிறார்கள். உன் தாய்க்கு நீதான் இறுதி சடங்கு செய்ய வேண்டும். ஒரே மகன், ஒரே மகன், இறுதி சடங்கு செய்தே ஆகும். நீ இறுதி சடங்கு செய்யலன்னா
உன் தகப்பன் சேர்த்து வைத்திருக்கிற அநேக லட்சங்களிலே சொத்துக்கள் உண்டு. உன் தகப்பனுடைய சொத்துக்கள் உனக்கு கிடைக்காது. நிர்பந்திக்கிறார், நிர்பந்தம் பண்ணப்பட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த நிர்பந்தத்தினால் இன்றைக்கு ஈம சடங்கு செய்வதற்கு தன்னை ஏற்படுத்தி விட்டார். எனக்கு என்னிடத்தில் கர்த்தர் பேசினார். வேதத்திலே ஒரு பெரிய பணக்காரன் அவன் ஆண்டவரிடத்தில் வந்து நான் உண்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படியாப்பா, நீ என்னை பின்பற்றி வருவதானால் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று நீ என்ன பண்ண, தரித்திரனுக்கு கொடுத்துட்டு வாங்கும்போது அவன் ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் ஆண்டவருக்கு பின்பாக செல்லவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய சுயத்திற்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, ஜாதி பெருமைக்காக, கௌரவத்துக்காக இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்பாக பார்த்துக் கொள்ளலாம் என்கிற சந்ததிகள் தான் இருக்கிறார்கள். சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அதுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். தேவ தூதர்கள் அந்த பட்டணத்துக்குள் வருகிறார்கள். தேவ மனிதர்கள் அந்த பட்டணத்துக்குள், தேவ தூதர்கள் வருகிறார்கள். அதை தூரத்திலிருந்து ஜனங்கள் பார்த்துட்டாங்க. அதுவும் பார்த்தவன் ஒரு ஆம்பளைங்க தான் பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த மனிதர்களை நீ வெளியே, எதுக்கு? நான் அவர்களோடு தவறான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க சொல்றே, அதை காட்டி என்னுடைய மகள்கள் அழகாக இருக்கிறார்கள், நான் அவர்களை தருகிறேன். இல்ல இல்ல, எனக்கு அவன்தான் வேணும். அவனன் அத்தனை கொடுமை. அந்த கொடுமையை கண்டுதான் கர்த்தர் இறங்கி அந்த சோதோம் குமார பட்டணத்தை அழித்தார். ஏன்னா இதை சொல்றனா, இன்னைக்கு தேசம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை கொடுமையினால் இறங்கி தேவன் தேசத்தை அழித்தால் நீயும் நானும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், இன்னைக்கு ரட்சிப்பு காணக்கூடாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகள் நிலைமை என்ன? பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? கணவனுடைய நிலைமை என்ன? ரட்சிக்கப்படாத கணவன் நிலைமை என்ன? ரட்சிக்கப்படாத மாமியார் நிலைமை என்ன? ரட்சிக்கப்படாத மாமனார் நிலைமை என்ன? ரட்சிக்கப்படாத மருமகள் நிலைமை என்ன? ரட்சிக்கப்படாத மகன் நிலைமை என்ன? ரட்சிக்கப்படாத நம்முடைய சந்ததிகள் நிலைமை என்ன? பிரதர், நான் சொல்லி 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 பார்த்துட்டேன். அவன் திருந்தல இந்த சாக்கு போக்கு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீயும் நானும் ரட்சிக்கப்பட அவர் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் சிந்தினார். நாம் அப்படி ஒன்று ரத்தம் சிந்த சொல்லி ஆண்டவர் சொல்லல, முழங்கால போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வர்ற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணிட்டே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். நம்மை தாழ்த்தணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம தாழ்த்தணுங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே, தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே பெருமை பாராட்டுவதற்கு வேதம் சொல்லுது, அவன் தன்னை தாழ்த்தினான். எத்தனை நெருக்கங்கள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில், எத்தனை கொடுமையான நாட்கள் வரலாம், ஆனால் அவைகள் மத்தியில நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். மனிதனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தி, சிஸ்டர் ஸ்தோத்திரம், பிரதர் ஸ்தோத்திரம், அப்படியே நீங்க கொஞ்சம் அப்படியே இறங்கி போனீங்கன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப தான் பம்புறாரே, என்னவோ இன்னைக்கு ரொம்ப படையிறாரே, ஏதோ காரியம் ஆகணும் போல இருக்குது, அதனாலதான் இன்னைக்கு அப்படியே ஐஸ் வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனா வேதம் சொல்லுது, நீ தேவனுக்கு முன்பாக, அல்லேலூயா, தேவனுக்கு முன்பாக நான் ஒன்னே ஆட்டுவேன்,
உன்னை தாழ்த்து. ஏன் இந்த கால வேளையிலிருந்து என்னை நெருக்குகிறார் என்று தெரியல. தேசத்தில் ஏதோ ஒரு கொந்தளிப்பு ஏற்பட போகிறது. தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஏற்பட போகிறது. தேசத்தில் ஏதோ ஒரு ரத்தம் சிந்துதல் ஏற்பட போகிறது. தேசத்தில் ஏதோ ஒரு மரண ஓலங்கள் கேட்க போகிறது. விழித்தெழு திருச்சபையே, விழித்தெழு ஆத்துமாக்களே, விழித்தெழு கர்த்தருடைய பிள்ளைகளே, விழித்தெழு. தேசம் கொடுமை நான் நிறைந்திருக்கிறது. தேசம் கொடுமை நான் நிறைந்திருக்கிறது. ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். பூமியை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வாழ்ற பூமி, மண்ணு, பூமி, நிலம் தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த மண்ணுங்க, பூமிங்க தெரியுமா? நீங்க ஒரு குச்சை போட்டுருங்க, அத அரிச்சிடும். எதை? மண்ணு. ஒரு குச்சை போட்டீங்கன்னா அரிச்சிடும், ஒரு துணியை போட்டீங்கன்னா அரிச்சிடும். ஆனா இந்த மண்ணு ஒரு விதையை போட்டா அது அரிக்காது, முளைக்க செய்யும். இதுக்கு மாத்திரம் ஆமீன் வருமே. உண்மைதாங்க சொல்றேன். நீங்க ஒரு தக்காளி பழத்தை கூட போட்டுருங்களேன், அந்த தக்காளி அழுகிடும், அந்த தோலெல்லாம் கூட அந்த பூமி அரிச்சிடும். ஆனா அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பூமியே அதனுடைய தன்மையை அறிந்து கொண்டு செயல்படுமானால், இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற நீயோ நானும் தேவனுடைய இருதயத்தின் தன்மையை அறிந்து கொண்டு ஜெபிக்காமல் இருப்பது எப்படி? என் கேள்வி அதான். ஜெபிக்காமல் இருப்பது எப்படி? தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு விசுவாசி என்று சொல்லுகிறோம், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் என்று சொல்லுகிறோம். இன்னும் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி? எப்போ நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவது? எப்பொழுது தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற மகனாக நாம் எழும்புவது? பூமி பாருங்க, தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செய்யுதுங்க. நான் பல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரே லைன்ல இங்க கொய்யா மரம் வைங்க, அங்க புளியா மரம் வைங்க, இந்த பக்கம் தென்னை மரம் வைங்க, அந்த பக்கம் வேற என்ன சொல்றது, வேற என்னென்ன செடி கொடிகள் எல்லாம் இருக்குது அதை வச்சு பாருங்க. புளிய மரம் புளிப்பதான் காய்ச்சி புளியதான் கொடுக்கும். தென்னை மரம் அதுக்கேற்ற இளநீரை தான் தென்னை மரம் கொடுக்கும். மாங்காய் மரம் அதுக்கேற்றதை கொடுக்கும். அப்போ பூமிக்குள்ள இருந்து அத்தனை குணாதிசயங்களும் இந்த மரத்துக்கு இதுதான் தேவனை அது பாட்டு அதை அனுப்பிட்டே இருக்கு. நாம தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளேயும் அந்த குணாதிசயத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க எப்படி பேசணும் என்ற குணாதிசயம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொண்டு தேவனுக்காய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 56:13 வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 56:13. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இல்லமா, தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவிப்பாக இருக்கிறீரோ. அல்லேலூயா. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தினாலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பிக்காமல் இருப்பீரோ. சங்கீதக்காரன் தாவீது கேட்கிறார். நான் உங்களுக்கு அவருக்கு முன்பாக இருக்கிறதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் உன் கால்களை இடர விட மாட்டார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கிறார். ஆமென். இப்போ நம்ம லைட்டு கரண்ட் இருக்கிற வரைக்கும் கரண்ட் போயிடுச்சுன்னா அணைஞ்சிடும். இல்லை மொபைலில் இருக்கிற லைட்டை போட்டு நான் பார்த்து போனால் அதுலேயும் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் எரியும், அதுக்கப்புறம் அதுவும் அணைஞ்சு போயிடும்.
ஆனா வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கும். ஆமென். இந்த வசனத்தை நீங்க தயவு செய்து திரும்ப சொல்ற, இந்த பைபிள் வசனத்தை நீங்க வாசிக்க 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 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவத்தை தருவார். ஆமென். எப்ப நம்ம கர்த்தருக்கு முன்னாடி போவோம்னா, நாம இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். சும்மாலாம் கர்த்தருக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா, நான் உன்னை யார் என்று எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேதம் சொல்லுது, நான் உங்கள் நாமத்தினால அற்புதம் செய்து, உங்கள் நாமத்தினால பிசாச ஓட்டுனா, உங்கள் நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொன்ன, ஆமாப்பா சாரி மன்னிக்கணும், அப்படியாப்பா செஞ்சியா, ஆனால் உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே. என் சித்தத்தின்படி செய்யாதவன் எவனோ, யார் சித்தத்தின்படி? பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் எவனோ அவன் எனக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லை, நான் உன்னை அறியேன்றான். ஆகையினால அவர் சித்தத்தின்படி, அவருக்கு என்ன சித்தம் தெரியுங்களா? அழிந்து போகிற ஆத்மாவை ரட்சிக்கணும். அதுதான் அவருடைய மெயின் சித்தமே. அதான் அற்புத அடையாளம் அது நடக்கட்டும், அற்புத அடையாளங்கள் நடத்துகிறவர்கள் நடத்தட்டும். நீ அழிந்து போகிற ஆத்மாவுக்காக உன் முழங்காலம் நடக்கு. ஆமென். நான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து கேட்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, நம்ம நண்பர்களுக்கு அல்லது நண்பிகளுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். நான் நிறைய கூட பேசுகிறேன், 10 நிமிஷம் ஆகிடும் டைம் கொடுக்குறோமா இல்லையா? பேசுறதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. பேசுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, எங்கள் வீட்டில் என்ன குழம்பு, உன் புடவை எங்கே எடுத்த, என் புடவை எங்கே எடுத்த, பேசுகிறோமா இல்லையா? கர்த்தரிடத்துல எத்தனை நிமிஷம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, வேற யாருக்கும் இல்லை, யார் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர்கிட்ட எத்தனை நிமிஷம் பேசியிருக்கோம்? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ எத்தனை நிமிஷம் பேசியிருக்கோம்? யோசித்து பாரு. என்னத்தை பேசுறோம்? இதை தாங்க, அதை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, இவ்வளவுதான் பேசிட்டு வந்துட்டே இருக்கும். நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் மீண்டும் சொல்ல பேசல. நீங்க உலகத்தாரோடு கூட ஐக்கியம் வச்சு பேசுறதெல்லாம் வேஸ்ட். கர்த்தர் இடத்துல பேசுங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில பெஸ்ட். ஆமென். ஆமென். நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். நம்ம விருப்பம் தான், நான் செய்யறதா கரெக்ட். நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம், நான் செய்யறதா பிரதர் கரெக்ட், நான் செய்யறதா பிரதர் கரெக்ட் இல்லைங்க. நம்ம செய்யறது எதுவுமே கரெக்ட் இல்லை. அவர் சித்தத்தின்படி கேட்டு நீ செய்து வர எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆமென். வேதம் சொல்லுது, கோணலானவைகளை சபையாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. உண்மைதான் சொல்ற, கோணலானவைகளை சபையாக்குவோம். நிறைய அதை படிக்கிற பசங்களை நான் பார்த்து கேட்பேன், நம்ம அடுத்த பிளானு இப்போ 10th முடிச்சுட்டு அடுத்தது எது கிடைக்குதோ அது சேர்றேன். 11th எந்த குரூப்னு கேட்டால் எது கிடைக்குதோ அது. சரி 12th முடிக்க போகிறேன், அடுத்தது என்ன, எது கிடைக்குதோ அது. உண்மை, இந்த எது கிடைக்குதோ அதுன்றது எனக்கு ஏற்றுக்கவே முடியாது. உண்மைதான். எனக்கு ஊழியம் அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட பிற்பாடு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சேன். என் நேமை கூட, என் பேரை கூட கெசட்லேயே மாத்திட்டேன். ஏன்னா எனக்கு இனி ஊழியம்தான், எனக்கு இனி ஊழியம்தான். எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், கலப்பை மேல கையை வச்சுட்ட திரும்பி பார்க்காத. எது மேல? கலப்பையின் மேல கையை வச்சுட்ட திரும்பி பார்க்க கூடாது பாருங்க. எனக்கு இந்த சாப்பாத்தின் குமாரன் என்று வேதத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் நாங்க யோசிக்கிறார், தான் பைபிள் படிக்கணும். நீங்க 2 பேர் சொல்லாதீங்க. சாப்பாத்தின் குமாரன் ஒருத்தர், அவருக்கு அவங்க அப்பா பேரு பொட்டு ஒருத்தர் இருக்கிறார். பத்தினியும்னாக்கோ அட்டன்ட் பழைய ஏற்பாட்டுனா நமக்கு தெரியல. எலியாவா எலிசாவா? எலிசா. சரியா? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் ஓட்டினிருந்த மாட்டையும் வெட்டிட்டாரு, அவர் கையில் இருந்த அந்த கலப்பையும் வெட்டி சமைச்சிட்டார். ஏன்னா
ஒருவேளை நான் இப்படி யூகிக்கிறேன் ஒருவேளை எலியா பட்டா ஐயோ நம்முடைய எஜமா போயிட்டாரு, இனிமேட்டு நாம் இந்த ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு அவர் திருப்பி வந்து ஏர் ஓட்டியிருந்தாலும் ஓட்டி இருக்கலாம். யூகிக்கிறேன், கதையா பேசுறேன். இதுதான் உண்மை, நல்லா சொல்ல கட்டி முடிச்சிட்டார். ஆனா எலியாவின் மேல் இருந்த சால்வ அவர் மேல விழுச்சோ இல்லையோ, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், எலியாவின் தேவன் எங்கே? அவ்வளவுதான். அந்த சால்வையை சுத்தி அந்த சமுத்திரத்தை அடிக்கும் போது அது இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதை விட கம்மியா செய்வான். அப்படியா? அப்போ நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப சொல்ற, நமக்குன்னு தான் சொல்றேன், உங்களுக்குன்னு சொல்றேன். நமக்கு விசுவாசம் இல்லை, அதனால இயேசு செய்ததை விட இன்னைக்கு நாம எதுவுமே செய்யல. ஆமாங்க, விசுவாசம் இருக்கிறவன் நான் செய்ததை விட அதிகமா செய்வான்றார். நாம இயேசு செய்ததை இயேசு கிறிஸ்து செய்ததை விட அதிகமா நாம செய்யட்டுமா? எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்திடுவோம்? இல்லை எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கோம்? எத்தனை இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டோம்? இங்க இருக்கிற சுமதி சிஸ்டர் வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டோம். எங்க வீட்டுக்கு சுவேதா வரல, அதனால உங்க வீட்டுக்கு நான் வரல. நீ எதை விதைக்கிறாயோ அதை இருப்ப. உங்க வீட்டுக்கு மாத்திரம் எல்லாம் வந்துடணும், ஆனா மற்ற வீட்டுக்கு நீங்க வர மாட்டீங்க. அந்த பெத்தர் ஏன் வரல, இந்த சிஸ்டர் ஏன் வரலான்றோம். உங்களை தாழ்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட பேசின வார்த்தைகள் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை பலப்படுத்தின வார்த்தைகளை தான் நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். நான் யாரும் குற்றப்படுத்துவதற்காக பேசல, யாரும் குறை பேசுவதற்காக பேசல. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:19. நான் நீதிமான் என்று பேசல, நான் யோகிய அப்படின்னு எல்லாம் நான் பேசல. 2 கொரிந்தியர் 12:19. வேகமா ஹலோ ஹலோ, கொஞ்சம் மெதுவா போயிருக்கா. நானு சில நேரம் நாங்கள் தேவ ஊழியர்கள் பேசும்போது, ஆமா இவர் ரொம்ப அப்படியே என்னவா இப்பதான் இவர் அப்படியே 2023 இவர் ரொம்ப யோகிமா இருந்தாரோ, அன்னைக்கு சபையை விட்டு போல இவர் யோகிமா. நான் தான் சொன்னேன், என்கிட்ட பேசின வார்த்தை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன், என்னை செழிப்படுத்தின வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, யோ உங்ககிட்ட பேசின வார்த்தை ஏன் என்கிட்ட பேசுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்க என்னதானே சொல்றீங்க இவன் யோகிமா அப்படின்னு, அதனால கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. மகனே இந்த வசனத்தை பார்ப்பாங்க, வாசி. நாங்கள் யோகியர்கள் என்று ஒருவேளை தம்பி சஞ்சய் சாமுவேலா இருக்கலாம், இல்ல ஜானா இருக்கலாம், இங்க ஒனேசிமஸ் கோபியா இருக்கலாம். நாங்க யோகினே இல்லை. எண்ணுகிறீர்களோ அப்படியெல்லாம் எண்ணாதீங்க, நாங்க நல்லவங்களே இல்லை. தேவனுக்கு முன்பாக ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவனாக பேசல. யாரா பேசல? இல்ல யாரா பேசல? நாங்க கிறிஸ்துவனா பேசல, ஊழியனா பேசல, தீர்க்கதரிசிகளாக பேசல, ஆசாரியனா பேசல. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். ஆமென். ஏன் கிறிஸ்துவுக்குள் பேசுறோம்னா, நாங்க கிறிஸ்துவின் உபதேசத்துல வாசிக்கல.
உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆமென். நாங்க ஏன் இந்த கிறிஸ்துவுக்குள் பேசுறோம்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவி எங்களுக்குள் இருப்பதனால் பேசுகிறோம். ஆமென். சரி, எதுக்காக பேசுறோம்னா, உங்களை தாழ்த்தி உங்களை கீழே தள்ளி உங்களை மட்டப்படுத்தி நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்றதுக்காக பேசல. வார்த்தை சொல்லுது பாருங்க, பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்கு. நாம இப்படி எடுக்கிறதே இல்லையே, நாம இப்படி எடுக்கிறதே இல்லையே. கொஞ்சம் காரசாரமா பேசிட்டா என்னமோ தெரியல. எனக்கு வீட்டில் ஏதோ சண்டை போடுது, என்னதான் குற்றப்படுத்தி பேசுறது. உன்னை குற்றப்படுத்தி பேசுவதற்கு கர்த்தர் என் தாயின் கருவில என்னை முன்குறிக்கவில்லை. நல்லா கவனிங்க, உங்களை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காகத்தான் என்னை தேவன் ஊழியனாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதை மறந்துடுறீங்களே. பக்தி விருத்தி உண்டாகும்படிக்காக கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், என்னை கர்த்தருக்கு பக்தி விருத்தி அடைபடியாய் நடத்துகிறார் என்பதை நம்ம மறந்துடுறோமே. இன்னைக்கு அநேக நேரங்கள் நாம செய்த தப்பு என்ன தெரியுங்களா? செய்தியை இடம் போடுறது. எப்போ பாரு அந்த பிரதர் இப்படிதான் பேசுறாரு, எப்போ பாரு இந்த பிரதர் இப்படிதான் பேசுறாரு, எப்போ பாரு அந்த சஞ்சய் இப்படிதான் பேசுறாரு, எப்போ பாரு ஜான் இப்படிதான் பேசுறாரு, எப்போ பாரு இவர் இப்படிதான் பேசுறாரு, எப்போ பாரு அவர் அப்படிதான் பேசுறாரு. எனக்கு என்ன தெரியுமா தோணுது? உனக்கு பக்தி விருத்தி அடைவதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதனால உனக்கு இப்படி தோணுது. இந்த வார்த்தை என்னை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காக கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:24 இதோடு கூட நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்ட? எதற்காக அழைக்கப்பட்ட? தேவனுடைய பிள்ளைக்காக. பிள்ளை என்கிற நாமத்தினால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப தேவனுடைய பிள்ளை என்றால் நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீ எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. தேவன் எதெல்லாம் நினைச்சிருந்தாருன்றத 4 சுவிசேஷத்தை தயவு செய்து வாசித்து தெரிஞ்சுக்கணும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வாசிச்சு பாருங்க. தேவன் எதிலெல்லாம் நினைத்திருந்தார். அவருடைய பிள்ளை என்று சொல்ற மார்த்தட்டி இருக்கணும். அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவோம். நான் கிறிஸ்டின். என்னது கிறிஸ்டின்? நல்லதுதான். நான் சர்ச்சுக்கு போறேன், கிறிஸ்டின், நல்லதுதான். நினைச்சிருக்கிறியா? தேவனுக்குள்ள நினைச்சிருக்கிறியா? தேவனுக்குள்ள நிலைத்திருந்தால் தேவனுடைய குணாதிசயங்கள் உன்னிலிருந்து வெளிப்படும். ஆமென். அவர் குஷ்ரோகியை பார்த்து மனதுருகி வேதம் சொல்லுது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கண்டு அவர் மனதுருகி எழுதப்பட்டிருக்கிறார். வியாதிஸ்தர்களை கண்டு அவர் மனதுருகி எழுதப்பட்டிருக்கிறார். பிசாசை கண்ட போது அவர் மனதுருகில வைராக்கியம் கொண்டு எதிர்த்து நின்றார். இருக்குதா நம்மகிட்ட? அந்த மனதுருக்கு இருக்குதா? தேவனுக்கு முன்பாக நடுங்குறோம். அந்த நிலைமை நம்மகிட்ட இருக்குதா? துணிகரமா இருக்கிறோமா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஒரு வசனத்தை மீண்டும் சொல்ற, ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிச்சே ஆகணும். ரோமர் 2:13 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே தேவனுக்கு முன்பாக. வாசிங்களமா? நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென், ஆமென். நீங்க கேட்கிறதுனால நீங்க யார் இல்லை, நீங்க யார் இல்லை, நீங்க
நீங்க யார் இல்லை? ஞானஸ்நானம் எடுத்ததுனால நான் நீதிமான் அல்ல. பிரசங்கம் பண்றதுனால நான் நீதிமான் அல்ல. நல்லா கவனிக்கணும். நான் தீர்க்கதரிசனம் உரைப்பதினால நான் நீதிமான் அல்ல. என் மூலியமா அதை சமீபத்தில் கூட சொன்னேன், பேய் ஓடிச்சு, பிசாசு ஓடிச்சு, இதனால நான் நீதிமான் அல்ல. அப்ப எப்ப நான் நீதிமான் என்றால் நியாய பிரமாணத்தின்படி வார்த்தையின்படி செய்யும் போது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போறதுனால நீ ஸ்டூடெண்ட், எக்ஸாம்ல உக்காந்து அந்த பேப்பர்ல கொஸ்டினே எழுதி வச்சிட்டேன்னா நீ ஸ்டூடெண்ட் தான். ஆனா ரிசல்ட் வரும்போது தான் நீ பாஸா ஃபெயிலான்னு தெரியும். என்ன எப்படிப்பா? ரிசல்ட் வரும்போது தான் நீ பாஸா ஃபெயிலான்னு அன்னைக்கு தான் தெரியும். நீ மக்கு சாம்பிராணியான்னு அன்னைக்கு தான் தெரியும். அம்மா என்னமோ பொட்டலம் கட்டி கொடுத்துட்றாங்க, டிஃபன் பாக்ஸில் ஒரு ரொப்பி சோறை போட்டு அனுப்பிடுறாங்க. அங்கே போய் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு தான் வருது. கடவாத கூட வர டிஃபன் பாக்ஸுங்கிறது நான் பார்த்துருக்கிறேன், வருது. ஆனால் இதனால நீ அறிவாளி இல்லை. 11th பாஸ் 12th வந்தாதான் நீ அறிவாளி. 12th பாஸ் அப்படின்னு ரிசல்ட் வந்தாதான் நீ அறிவாளி. நான் ஒன்று சொல்லுவேன், எல்லாத்துலையும் 35 மார்க் வாங்கினாலே நீ பாஸ் தான். நீ அந்த இடத்துக்கு நான் வந்துருன்ற. நீ 100 எடுனால நான் கேட்கல, 35 வாங்க. தமிழ்லயே 18 மார்க் வாங்கின மக்கள் எல்லாம் நம்ம ஆலயத்தில் இருக்கிறாங்க. டோட்டலா 35 10th வாங்கின ஆட்கள் எல்லாம் உண்டு. ஃபெயில் ஆகிட்டு பாஸ்ன்னு சொல்லி கேக் கொடுத்த ஆட்கள் எல்லாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. யாரும் இல்லை, என் முன்னாடி 10th ஃபெயில். எனக்கு கேக் வந்துச்சு, காலையில் கேக். இன்னைக்கு தான் உண்மையை உடைக்கிறேன். நானும் கேக்குடா. அப்புறமா சொல்றாங்க ரிசல்ட் போயிச்சா பூச்சா போட்டோம். இதனால நம்ம என்ன இல்லை நீதிமன்றங்கள் அல்ல, அதன்படி செய்வதினால். அல்லேலூயா. நியாய பிரமாணம் என்ன சொல்லுது அதன்படி செய்யுங்க. இந்த வேத வசனம் தாங்க நமக்கு நியாய பிரமாணம். இந்த வார்த்தை சொல்லுகிறபடி செய்யுங்க. வார்த்தை செத்துருன்னு சொன்னாங்க, செத்துரு உண்மைதான் சொல்லுங்க. நான் இப்போ ரொம்ப டீப்பாக உட்காந்து யோசித்து பேசுகிறேன். ஏதோ 19 பேசிக்கலாம் கூட. நான் யோசிப்பேன், ஆண்டவரே இன்னைக்கே நீ வந்துருந்தாலும் நான் வந்துடுறேன். நீங்கள் யோசிக்கலாம், உங்களுக்கு என்ன இருக்குது? பொண்டாட்டியா புள்ளியா குட்டியா? நான் என் 2 புள்ளியை வளர்த்துறது எப்படி? நான் விட்டு போயிட்டா? நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒரு வசனத்தையே நம்மளால ஏற்றுக்க முடியல. அப்புறமா இத்தனையும் நம்ம எனக்கு ஏற்றுப்போம். எந்த ஒரு வசனம் சொல்லட்டுமா? உன்னை நேசிப்பதை போல. நம்மளால முடியுதா? போன வாரம் நான் சொல்லியே சொல்கிறேன், கட்டாயம் கர்த்தருடைய பந்தியில் முடிச்சுட்டு அன்பின் பந்தியிலும் இருங்கன்னு. எத்தனை பேர் எஸ்கேவா? நீங்கள் வந்தீங்க தான். நான் எஸ்கேப்பாவை பார்த்தது உண்மை தானே. நான் அப்போ தான் சுமதி கிட்ட போய் ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடலாம், அடுத்த மாதம் அந்த சோறு கிடைக்குமா? அடுத்த மாதம் அதே ஊரில் கல்யாணம் நடக்குமா? அடுத்த மாதம் கொடாஞ்சியில் கல்யாணம் நடக்குமா? அடுத்த மாதம் ஆர்எஸ் மதால கல்யாணம் நடக்குமா? நான் ஒரு வேலை சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நான் எதுக்காக சொல்ல தெரியுமா? ஒரு தகப்பன் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு ஆசை. பொல்லாதவனாகிய நானே உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது நான் தேவ சித்தத்தை சரியாக செஞ்சா, அல்லது நீங்கள் தேவ சித்தத்தை சரியாக செஞ்சா, தேவன்
மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்னாடி இல்லை. ஆமென். நீங்கள் உங்களை ஆராதனை நடத்துகிறவர்கள் யார் என்று பார்க்காதீர்கள். உங்களுக்கு முன்னாடி யார் நின்று பேசுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியணும், தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் ஜப வீட்டில் நுழையா, உன் வீட்டில் ஒரு ஜபாரையை தேர்ந்தெடுத்துக்கொள். அங்கே முட்டி போடு, நீ சொல்லு, தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்துடும். என்னை ஒரு இடத்துல திரும்ப சொல்றேன், என்னை ஒரு இடத்துல ஒரு டீ கடையில் கூட என்னை பார்க்க முடியாது. உண்மைதான் சொல்றேன். அப்படியே பார்த்தா அடுத்த அப்படியே கடகட டீயை குடிச்சு அடுத்த 10 செகண்டுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தேவ மனுஷன் என்னை இந்த ஆவிக்குரிய இந்த ஆவிக்குரிய சூழ்நிலையிலே எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த என் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ராஜரத்னைய ஒரு வார்த்தை சொல்லுவார். பா, ஒரு இடத்துல உன்னை நீ நிற்கிறத திரும்பி வரும்போது ஒருத்தவனை பார்த்தான்னா வேற மாதிரி இடப்படும். அது அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எங்க இருந்தாலும் சரி அப்படியே எஸ்கேப் ஆக பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் போய் சாப்பிட்டுருக்கேன். நிக்கோலஸ் கூட போவோம், டீ டைமில் உள்ளே போய் உட்காந்து குடிச்சிட்டு அடுத்த செகண்டே அங்கேருந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். எனக்கு நல்ல போதனைகளை அவர் போதித்திருக்கிறார், நல்ல விஷயங்கள் எல்லாம். சில நேரம் உண்மைதான் சொல்லுங்க, சஞ்சய் கிட்ட மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். எப்போனா எங்கள் அம்மா இறந்த போது அன்னைக்கு சண்டே, அன்னைக்கு நாங்கள் காலையில் அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். என்னன்னா அப்போ கூகுள் மீட்டில் தான் நம்மளுடைய மெசேஜ் போகுது. கூகுள் மீட்லையா இல்லை லைவ்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவன் சொல்லிட்டான், இல்லைம்மா நீங்கள் அதை பார்த்துருங்க, எல்லாம் வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நான் சர்டிஃபிகேட் அனுப்பணும், டெத் சர்டிஃபிகேட். அவங்க நார்மல் டெத் இருந்தால் அப்போ கோவிட் செகண்ட், அதனால நீங்கள் அதை பாருங்கள். இல்லைண்ணா எனக்கு மனசு அடிக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவருடைய தகப்பனா அப்போல்லாம் ஃபோன் எல்லாம் கிடையாது. ராஜரத்ன அப்பாவுடைய அவங்க அப்பா செத்துட்டார். 3 டெலிகிராம் வருது அந்த ஆராதனையிலேருந்து பிரசங்கம் முடிய. நான் அவருக்கு வலது பக்கத்தில் அங்கே உட்காந்துருக்கிறேன். வருது, எனக்கு அப்படின்றாரு. வெளியே போகிறேன், வாங்குறேன், கையெழுத்து போட்டு வாங்கினது அப்படி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் படிச்சுட்டேன். கண்ணு கலங்குது. அவர் அப்படியே என்னை ஒரு பார்வை பார்க்குறார், அப்படி வாங்குறாரு. அவருக்கு கிட்ட இதை விட பெரிய இங்கே மேலே வச்சுருக்கேன், இதை விட பெரிய பைபிள் உண்டு. அந்த பைபிளை திறந்து வச்சுட்டார். கடைசியாக முடிக்கும் போது ஒரு நிமிஷம் ஆமே நல்லா சொல்லி முடிச்சுட்டு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, எங்கள் அப்பா செத்துட்டார். அந்த வைராக்கி உண்மையாக சொல்கிறேன், அந்த வைராக்கி இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் எஸ்கேப் ஆகிடும். இந்த வாரம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரலாம். இன்னைக்கு காலையில் பிள்ளை கேட்டால் குழந்தை உடம்பு சரியில்லை, என்ன பண்ணலாம், கூப்பிட்டு வந்துடுது, சர்ச்சில் படுக்க வைக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, படுக்கட்டும். அந்த வைராக்கி வேணும். உண்மைதான் சொல்கிறேன், அந்த வைராக்கி வேணும். நமக்கு வைராக்கி வேணும். கர்த்தருடைய பந்திக்கு மாத்திரம் நம்ம வைராக்கிய பாராட்டணும், வந்துடுவோம் எப்படின்னா அடிச்சு பிடிச்சின்னு. அதுக்கு அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா போனால் என்னப்பா அப்படின்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போய்க்கலாமே. அப்போ நீ எதில் நிலைத்து இல்லை எதில் இல்லை, நியாயப்பிரமாணத்தில் நினச்சி நிற்கல. நியாயப்பிரமாணத்தை குறித்து நான் கர்த்தருக்கு சுத்தமாக வருகிற வாரம் பேசுகிறேன். எதெல்லாம் நியாயப்பிரமாணம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் நினச்சி நிற்கலன்றதுனால கர்த்தருடைய சித்தத்தை நம்மளால் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தில் நினைச்சு நிற்போம், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கண்களை மூடி.